நான் சொல்கிற 5 மிஸ்டேக் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் கிட்டவே வராது. ஓகேங்களா? இதை மாற்றி பாருங்கள், சக்ஸஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல். நீங்கள் வந்து கிளியராக ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாகவும் அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் போகும். அதை பற்றினா உங்களுக்கு தெளிவு இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ப்ரெஷராகவும் பீஸ்ஃபுல் இல்லாமையும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு கிளியர் செட் கோல். உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி. டிசிப்ளின் தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட். நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளின் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 5 இருக்குல்ல, அந்த 5 வந்து நீங்கள் சமநிலையில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளின் இருக்காது. 5 கண்ட்ரோல் இருக்கணும், அப்புறம் டிசிப்ளின் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியே கிடைக்கும். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் வந்து நீங்கள் உங்களுடைய கோலுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய பாதை வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். நீங்கள் வந்து அது இல்லாமல் இடையில இன்ட்ராக்ஷன் எல்லாம் உங்களுக்கு எதனா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா தடையாகும், போக டிலே ஆகும். சரிங்களா? டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு கிடைக்கிற டைமில் எப்படி உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஓகேங்களா? நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு உண்டான கோல் ஒன்று இருக்குல்ல அதை அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து ஒரு நிலையில் அப்படின்னா மனசு அலைபாயுது அப்படின்னா உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியாது. சரிங்களா? மனசு வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு பல எக்ஸசைஸ்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தியானம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மனசு வந்து ஒரு நிலை உங்களுக்கு கொண்டு வரலாம். சரிங்களா? அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி என்னன்னா தொடர்ந்து உங்கள் கோலுக்கு உண்டான செயல்களை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும். அது செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போக வேண்டிய பாதனை ஒன்று இருக்குல்ல அதுவும் கரெக்டாகவும் போய் அடையலாம். உங்களுடைய கோலும் கரெக்டாக அச்சீவ் பண்ணலாம் சீக்கிரமாக. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல் அச்சீவ் பண்ண முடியாது. இடையில நீங்கள் பிரேக் எடுக்கலாம், ஆனால் குவைட் தான் பண்ணக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய கோலை கரெக்டாக கிளாரிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் சொன்ன 5 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கோல் ஈஸியாக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். உங்கள் லைஃப்ல நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். ஓகேங்களா?